உங்கள் நிறைவு கருத்து ப்ளஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய பதிலும் சேர்த்தே சொல்லலாம். எஸ். ஆர்எஸ்எஸ் ஊடுருவலை பற்றி நம்ம சொல்லணும்னா 1977 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்டை ஜனதா கட்சி எப்படி பாரதிய ஜனதாவோட முன்னோடி ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம். ஓகே. அவங்க அவங்க சின்னத்தெல்லாம் விட்டு கொடுத்தா ஜனதாக்கு வந்தாங்க. எதனால அது உடைஞ்சது? ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்க. ஓகே. எங்களோட ஆர்எஸ்எஸ் தொடர்புகளை நாங்க மறுக்க முடியாது. அப்ப இரட்டை உறுப்பினர்கள் அந்த பிரச்சனை வந்ததுல தான் 79-80 அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மீண்டும் இந்திரா காந்தி அம்மா பதவிக்கு வந்தாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டுமே எப்போதுமே இந்தியா முழுவதும் இப்படி பிற கட்சிகளுக்குள்ள ஊடுருவதுங்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்ல. தமிழ்நாட்டில் இல்லைன்னு என்று ஆகும்போது எம்ஜிஆர் அவர்கள் கூட ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. பலமுறை இந்த சொல்லரங்கத்தில் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் காரர்கள் எப்படி எம்ஜிஆரை முற்றுகையிட்டார்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேணா நான் ஆதாரங்களை அனுப்பி வைக்கிற மணிகண்டன். எம்ஜிஆர் கலைஞர் பாராட்டியிருக்கிறார். அதாவது பாராட்டி இருப்பது நான் எம்ஜிஆரை பத்தி மட்டும்தான் பேசுறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடுருவல் என்பது தமிழ்நாட்டில் இப்போது மிக அதிகமாக இருக்கிறது. இவ்வளவுதான் பாயிண்ட். எஸ்ஐஆருங்கிறது உண்மையிலேயே ஏன் சுப்ரீம் கோர்ட்டு தடை கொடுக்கலன்னா எஸ்ஐஆரை யாரும் எதிர்க்கவே முடியாது. எஸ்ஐஆர் வழிமுறைகள் தான் இப்போ கேள்விக்குரியது. அதாவதுங்க அடிப்படையில் நம்ம ஓட்டுரிமை இருக்குல்ல, அது நமக்கு அரசியல் சாசன உரிமையும் கிடையாது, நம்மளோட அடிப்படை உரிமையும் கிடையாது. நமக்கு 2 உரிமை வருது. ஃபண்டமெண்டல் ரைட். ஓட்டிங் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டானா இல்ல, ஓட்டிங் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டானா அதுவும் கிடையாது. ஓட்டிங் இஸ் ஸ்டாட்யூட்டரி ரைட். சட்டத்தின் வாயிலாக நமக்கு தரப்பட்டுள்ள உரிமை, அவ்வளவுதான். இது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம். அப்ப சட்டத்தின் வாயிலாக தரப்பட்ட உரிமையை இன்னொரு சட்டத்தின் மூலமாகவோ அல்லது சட்ட வழிமுறைகள் மூலமாகவோ பறித்து விடக்கூடாதுங்கிற கவலை தான் அது. இந்த கவலையை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதுல என்ன தவறு இருக்கு? அப்போ எஸ்ஐஆர் ஆதரவுன்னு சொல்றவங்க இந்த ஓட்டிங் நமக்கு ஸ்டாட்யூட்டரி ரைட்டா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தவே இல்லை. வெறுமனே ஆதரவுன்னு சொல்றவங்க எல்லாருமே பிஜேபி அல்லது தேர்தல் ஆணையத்தோட ஒரு சப்போர்ட்டிங் நேச்சர் அல்லது எதிர்கால கூட்டணி, இதை மனதில் வைத்து தான் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் இது மீண்டும் மீண்டும் விவாத பொருளா மாறுது. இப்போ உண்மையிலேயே தேர்தலுக்கு தயாரா இருக்கிற கட்சிகள் எதுனா முதலமைச்சர் வேட்பாளரை டிசைட் பண்ணி வச்சிருக்கிறவங்க தான் இல்லையா? அப்பனா திமுக, அதிமுக, தாவேகா, சீமானவர்களின் நாம் தமிழர் 4 பேருமே தயாரா தான் இருக்காங்க. யாரு மிக விரைவாக தயாராக இருக்கிறார்கள் அல்லது யார் நாளைக்கே தேர்தல் நடந்தாலும் தயாராக இருக்கிறாங்கன்னா திமுக கூட்டணி மட்டும்தான். ஏன்னா அவங்க கூட்டணி ஃபார்மேஷன்லாம் முடிச்சு போயிட்டாங்க. இருந்த ஒரு சிலப்பு அது காங்கிரஸ் சிலப்பு, அதை அவங்க எப்படியோ சமாளித்து சரி பண்ணியாச்சு. இப்போ கோபனா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் இனிமேல் அதில் இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான், தொகுதி பங்கீடு. என்னென்ன தொகுதிகள்ங்கிற ஐடென்டிஃபிகேஷன் அது எப்போதுமே நடக்கக்கூடிய முரண். அது வரதா செய்யும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்கக்கூடிய முரண் கடைசி நிமிஷம் வரைக்கும் வரும். அதுல யாரு எல்லா கூட்டணிகளிலும் அது நடக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது அவங்க கட்சியுடைய உரிமை. அந்த ஒரு ஸ்டேஜை தான் திமுக கூட்டணி தாண்டணும். ஆனா மற்ற கூட்டணிகள் அதுல பேக்ல இருக்காங்க. சீமானுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவர் கூட்டணி கிடையாது. தாவேகா இன்னமும் கூட்டணி ஆப்ஷனை வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன கூட்டணிக்கு போறாங்க? கணேஷ் சொன்ன மாதிரி பாஜக கூட்டணியா அதுதான் தெரியாது. ஆனால் தாவேகா தனித்து நிற்கும் என்பது மணிகண்டன் கருத்து. அதுதான் அந்த கருத்து தான் என்னோட. கணேஷ் ரைட் சார். தேங்க்யூ கணேஷ். எஸ் சார். சர்வேயினுடைய முடிவு சொல்வதுதான் இது போல நம்ப வச்சிருக்கிறதனுடைய விளைவு தான் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு வருவதற்கான ஒரு காரணமாக உண்மை. இதுதான் திருப்பி திருப்பி சொல்லி 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 ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லி அந்த சிறுபான்மையினோட வாக்கை மட்டுமே வைத்து ஒரு வெற்றியை கொண்டு வருது. இப்ப அதுல அடிமடியில கை வைக்கிறது இந்த எஸ்ஐஆர் பொழுது அவர்களுக்கான பதட்டம் வெளிப்படையாக தெரிகிறது. எஸ்ஐஆர் திமுக கூட்டணிக்கு எதிராகத்தான் இருக்கும். நான் எஸ்ஐஆர் மெக்கானிசத்தை தான் சொல்றேன். மெக்கானிசத்தை எதிர்க்கும் போது நீங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொண்டு வரீங்க, அவங்க தான் செய்யறாங்கன்னு மரியாதைக்குரிய கோபண்ணா அண்ணன் சொல்லும்போது கூட என்ன சொன்னார், சாரி ஷாம் சொல்லும்போது கூட தேர்தல் ஆணையம் கூட்டணி வச்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல திமுக எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சது, யார் கூட கூட்டணி வச்சது தேர்தல் ஆணையம்? கேள்வி கேட்கலாம்ல. 40 தொகுதியும் ஆனா திமுக ஜெயிச்சது இல்ல எம்பி. அப்ப தேர்தல் ஆணையம் யார் கூட கூட்டணி வச்சது? திமுக கூட்டணி வச்சதுன்னு சொன்னா அதுக்காக தான் நாங்க சொல்றோம். பீகார்ல 65 லட்சம் வாக்காளர் பறிக்கப்பட்டது ராகுல் காந்தி ஏத்து நீதிமன்ற கேள்வி கேட்கல பரப்புரை மேற்கொண்டார். ஆனா ஃபைனல் லிஸ்ட்ல ஜூன் 24க்கும் செப்டம்பர் 30க்கு மத்தியில 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. ஆமா சார், நீக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கலாம்ல. போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் தான் மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்விக்கு காரணம் மோடி, அமித்ஷா, கைனேஷ்குமார்
கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பேச நான் எதையுமே நீங்க சொல்ற உங்க உரிமையை நான் உங்க உரிமையை மதிக்கிறேன். கூடவே காங்கிரஸ் கட்சி அதனுடைய வியூகம் அதோட கூட்டணி அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களையும் ஒரு தடவை யோசிக்கலாம். எப்ப பார்த்தாலும் எல்லாமே பிரச்சனை எதிர்லதாங்க மக்கள் வாக்களிச்சவங்கள என்னதான் கூட்டணி அரசு நடந்ததுங்க. ஆனா தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டுல 40 ஜெயிச்சீங்கன்னு கேக்குறாரு. இல்ல அது இல்ல பீகார்ல அதுக்கு முன்னாடி பிஜேபி அரசு தானே இருந்தது. அது இருக்கிற தேர்தல் ஆணையம் கணேஷ்குமார் ஆணையம்ன்றது மோடி அமித்ஷாவும் நியமிக்கப்பட்டதுனால பாரபட்சமா தான் இருக்கும். ரொம்ப சுருக்கமா ஒன்லைனர்ல என்ன சொல்ல போறேன் சொல்றல பர்செப்ஷன் இப்படி சொல்லி வந்து திமுக வந்து வெற்றி பெறு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்கே உரிய திராவிட சித்தாந்தம் வெற்றி பெறுகிறது. இப்ப நீங்க 2016 அதிமுக எப்படி மொத்த சீட்டு ஜெயிச்சது? சரி, அப்ப என்ன அர்த்தம்? திராவிட சித்தாந்தம் திமுகவோ களம் இன்னும் அப்படியே இருக்கான்னு இன்னொரு டிபேட்ல நம்ம பேசலாம். திராவிட சித்தாந்தத்தில் ஊறிய மக்கள் பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் புறக்கணிக்கிறார்கள். அதுதான் விடை. சரி, பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.